அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இல்லையா? உன்னதமானவர் யாரு? தி மோஸ்ட் ஹை, கர்த்தாதி கர்த்தர், அவர் தான் உன்னதமானவர். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவனுடைய வலது பாரிசத்தில் ஒருத்தர் உட்கார முடியும்னு சொன்னா அவர் மனிதர்களை காட்டிலும் பெரியவராய் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து மனிதர்களை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர் மனுஷனாய் வந்திருந்தாலும் எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு தேவன் எல்லா கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவரை முடிசூட்டி அவருக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார். எதனால? அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றிக்கு அவருக்கு முடி சூட்டும்படியாய் அவரை கிரீடம் தரிப்பித்தவராய் அவரை வலது பாரிசத்துல உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு கனத்துக்குரிய விஷயம். அப்போ